கொங்கு ஸ்பெஷல் பாசிப்பயிறு கடைதல் எப்படின்னு பார்க்கலாம். 1 கப் பாசிப்பயிரை லேசாக வறுத்துட்டு 2-3 தடவை கழுவிட்டு குக்கரில் போட்டு 10 நிமிஷம் ஊற விட்டுருக்கிறேன். இப்போது குக்கரை மூடி போட்டு அடுப்பில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பயிறு நல்லா வெந்து வரும். பயிரை வறுத்துட்டு போடுறதுனால குழம்பு ருசியும் மணமும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். 5 விசில் வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதையெல்லாம் இடிகளில் போட்டு ஒன்றும் பாதியமாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு போடும்போது குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பயிறு நல்லா மலர்ந்து வெந்திருக்குது. இப்போ குக்கரில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பொடிச்சிட்டு வந்திருக்கிற மல்லி ஜீரக பொடியை போட்டுக்கலாம். பச்சையாகவே போடுறதுனால வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 20 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த தாளிப்புக்கு கடுகு போடக்கூடாது. 1 கொத்து கறிவேப்பிலை போட்டுடலாம். இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் மிளகாய் 3/4 பதம் வதங்கினா போதும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற குழம்புல போட்டுடலாம். தாளிப்பு சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பயிரை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த பருப்பு மத்து உங்கள்கிட்ட இல்லைன்னா மேஷர் வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அருமையாக மணக்க பாசிப்பயிறு குழம்பு ரெடியாகிருச்சு. இந்த குழம்பை சூடான சாதத்தில் போட்டு நெய் போட்டு கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.